ஐயா கிறிஸ்டோரங்கிற பார்க்குறப்ப எனக்கு என்னமோ மஞ்ச காமால வந்த மாணிக்கம் தாகூரனை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆனால் இவருக்கு மாணிக்கம் தாகூரன்னு எவ்வளவோ பரவாயில்ல போல. அவர் மாச கணக்காக கத்திக்கிட்டு இருந்தாப்புல மாணிக்கம் தாகூரன்னு. இவர் ஒரே ஒரு பேப்பரில் ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தாப்புல. ஒட்டு மொத்தமாக பிரித்து வச்சுட்டாங்க. இனிமே நினைச்சாலும் சேர முடியாது அப்படின்ற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாப்புல கிறிஸ்டோரங்க. இந்த எனக்கு காங்கிரஸ் நினைக்கிறப்பதான் கவலையா இருக்கு ஐயா. ராகுல் காந்தியை முக்கியமா ஒரு 6 மாசம் கழிச்சு ஒருவேளை இவங்க நினைச்சதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்குவோம். ஐயா மாணிக்கம் தாகூர், கிறிஸ்டோரங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் நினைச்சதை நடத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. நிலைமை என்ன தெரியுமாவும்? ராகுல் காந்தி ஐயா கிட்டத்தட்ட கவுண்டமணி என்ன கணக்கா கப்பல்ல வேலைன்னு ஒரு பண்ணி சொன்னதை நம்பி நான் என்னென்னமோ பேசிட்டேன் சார். என்னைய தப்பா எடுத்துக்காதீங்க சார். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் சொல்லி என்னைய ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க சார். அதான் எப்படின்னா 40% இருக்குன்னாங்க சார். அதை நம்பித்தான் நான் போயிட்டேன் சார். இனிமேல் என்னைய உங்க கூட நீங்க சேர்த்துக்குவீங்களா? இந்த நிலைமைக்கு அவரை கொண்டாந்து விடுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க சார். நடக்க ஏன்னா ஏழை எடுக்க எவனும் வராதப்பயே யோசிச்சிருக்கணும். அவர் கூவி கூவி கூப்பிட்டாப்புல, டேய் நான் எல்லாம் தர்றேன், எனக்கு என்ன கிடைக்குதோ அதை சரிபாதியா நான் உங்களுக்கு பிரித்து தரேன் சொன்னாப்புல இல்லையா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அப்படி கூவி கூவி கூப்பிட்டப்ப கூட ஒருத்தன் கூட எட்டி பார்க்கல. அன்னைக்கே நீங்க அந்த இடத்தோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். ஒரு சின்ன கட்சி நல்லா தெரிஞ்சங்க, எந்த கட்சியும் போயிட்டு அமைச்சரவையில் உட்கார போறது கிடையாது கன்ஃபார்மா. அது அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சியா இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியில் இருக்க கட்சியா இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சுங்க. என்னதான் இடத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும், சீட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும், யாருக்கு அந்த இதுல எல்லாம் பங்கெல்லாம் 2 பேருமே தர மாட்டாங்க. கண்டிப்பா தெரியும். எந்த கட்சியா இருந்தாலும் அதுக்கு அதுல எந்த ஷேருமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு, இது உண்மையிலேயே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் இங்க கன்சிடர் பண்ணி இருந்தா, போய் சேர்ந்திருக்க மாட்டாங்களா சார்? யோசிச்சு போய் யாருக்கு அட்வான்டேஜ் கூட? ஆனா ஏன் போய் சேரல? ஏன்னா இடத்தோட வேல்யூ நல்லாவே தெரியும். இந்த வலைய அவங்க பொதுவாளா விரிக்கல, காங்கிரஸுக்காக விரிச்சாங்க. அந்த வலையில இப்ப காங்கிரஸ் விழுந்துருச்சா விழுகலையா அதான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. ஐயா கிறிஸ்டோரங்கர் சொன்னது அது அவரோட தனிப்பட்ட கருத்து, காங்கிரஸோட கருத்து கிடையாது. ரெண்டாவது அவர் சொன்னதை அந்த பத்திரிகையில திரிச்சு போட்டாங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லை சார். சொன்னது யார் தெரியுமா? செல்வ பெருந்தகன். இதை எப்ப சொன்னார் தெரியுமா? இந்த விஷயத்துக்கு அப்புறம் சொன்னார். இந்த சொன்னார்ல, எங்களுக்கு திமுக ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, உள்ளாட்சியில பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. 10ஆவதுக்கு எங்களுக்கு எந்த விதமான நாங்க கேட்டதுக்கெல்லாம் நோ அப்படிலாம் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் திமுக இருக்கு அப்படின்னாங்க இல்ல. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு குடுன்னு கொடுத்துருக்கா. இருக்க முடிஞ்சா இருங்க, உங்களை நாங்க ஒன்றும் கெஞ்சி எல்லாம் இங்க உட்காரெல்லாம் வைக்கல. முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிடுங்க. ஆனா திரும்பி வந்துடாதீங்க. வேற ஏதோ இது அதான் சொல்லுவாங்க, ஒன் டைம் ஆஃபர். இதுல நீ இருந்து இதை நீ எடுத்துக்கிட்டீன்னா கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா கட் பண்ணிட்டு கை கழுவிட்டு போயிட்டே இருப்போம் அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு. இதோட உட்காந்து உங்க கூட உட்கார்ந்து உங்களுக்கு வேலை இல்லை, அதனால நீங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க போயிட்டு அதை பார்க்கணும். சரியா? அதனால இதுக்கு என்னன்றதை நீங்க பேசிக்கிட்டே வந்துடுங்க. அதுக்கு தான் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, இது தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கருத்து. ரெண்டாவது, கிறிஸ்டோரங்கர் ஐயாவே போனை போட்டு செல்வ பெருந்தகன் சொன்னாராம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, உங்ககிட்ட போனை போட்டு சொல்றதுக்கு பதிலாக அவரோட சோசியல் மீடியா ஹேண்டில்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பேச வேண்டியதானே. நான் அப்படி பேசலை, இவங்க அப்படி போட்டாங்க,
ரெண்டாவது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு அந்த இடத்துல தான் வந்து தடுக்குது. அது எப்படி இப்ப மாணிக்கம் தாகூர் என்ன சொன்னார், அவர் ஒரு காங்கிரஸ்காரு, அவருக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். அவர் எந்த குழுவிலையும் கிடையாது, அவர் எந்த பொறுப்புலையும் கிடையாது, மேல இருக்கார், டெல்லியில கொரோனாவா இருக்கார். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து பெருசா எவனும் சீன்றதெல்லாம் கிடையாதுன்னு வைங்க. அவர் சும்மா பேசிட்டு இருக்காரு, அவர் பேசுறது சில பேருக்கு வந்து சுகமா இருக்கு, அவர் சொரியிறாரு, அந்த சொரியிறது சுகமா இருக்கு, அதனால அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா கிறிஸ்டோடங்கர் ஐயா மேலிட குழுல இருக்காரா இல்லையா? காங்கிரஸ் தானே அவர் அனுப்பிச்சு வச்சது. எதை பத்தி பேசுறதுக்கு அனுப்பிச்சு வச்சது? கூட்டணியை பேசுறதுக்கு அனுப்பிச்சு வச்சது. இப்ப அவர் என்ன பத்தி பேசினாரு? கிரிக்கெட் மேட்ச் பத்தி பேசினாரா, இல்ல 2030க்கு மேல இங்க ஒலிம்பிக் நடக்க போகுது அதை பத்தி ஏதாவது பேசினாரா, இல்ல ஐயா மோடி ஐயாவோட பழைய வாழ்க்கையில ஏதாச்சும்? எது தனிப்பட்ட கருத்து? அவர் பேசுனது என்ன? உள்ளாட்சியில எங்களுக்கு பங்கு தரேன்னு இருக்காங்க, எங்களுடைய பலம் இந்த நேற்றுக்கு வந்து அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நான் சொல்ல சார், அவர் சொன்னது. எங்க பலம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன அர்த்தம்? எங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு எங்களோட பவர் தெரியல, எங்களோட ஒரிஜினல், அதாவது எங்களோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் புரியல, எங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாங்க. இதுதானே அதுக்கு அர்த்தம். என் பலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா இதானே அதுக்கு அர்த்தம். 40% ஓட்டு இருக்கு, சாரி அது தாவேக்கா, 20% ஓட்டு இருக்கு காங்கிரஸ். அவங்க சொன்னாங்கப்பா, எந்த கணக்கு வழக்கில் நீங்க 20% இது வரைக்கும் எடுத்து தனியா சார், இது வரைக்கும் நீங்க தனியா ஏதாச்சும் நின்று இருந்தா தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அந்த 20% ஓட்டு இருந்துச்சுன்னா ஒரு பேச்சை கேட்குறேன், 2016 சார் எந்த கூட்டணியில் இருந்தீங்க? அதாவது காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தது? அந்த 20% ஓட்டு எங்கே போச்சு? ஏன் நீங்க எதுவும் ஜெயிக்கல? இல்லை அதை கேட்பாங்களா இல்லையா? 2016 ஏன் அப்படி ஆச்சு? 2011 ஏன் ஆச்சு? உங்களை கூட தூக்கி திரிஞ்சாங்கல்ல, அதுவும் ஒரு காரணம். உண்மையிலேயே அதுவும் ஒரு காரணம். இருந்தாலும் நாம விட்டுறக்கூடாது சார். 2 பேருக்குமே அந்த நடப்பு இருந்துச்சு. இந்த 2026 எலெக்ஷன்ல காங்கிரஸ் தேசிய கட்சியிலிருந்து மாநில கட்சிக்கு இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். தேசிய கட்சியா இருந்து நீ என்ன பண்ண போற? அதான் அவங்க நினைப்பு. எப்படி? அவங்களுக்குள்ளேயே நீ ஆட்சியை பிடிக்க போறது இல்லை, உனக்கு அந்த திறமையும் இல்லை, உன்னால சும்மா கத்திட்டு கிடக்க போற பாராளுமன்றத்தில், அவ்வளவுதானே. அதுக்கு பேசாம சட்டமன்றத்துக்கு வந்துருவோம், எல்லாத்துக்கும் பிரான்ச் ஆபீஸை ஓபன் பண்ணி வச்சுக்கோன்ற. அது சரி, அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்ல. அதைத்தான் ராகுல் காந்தி யோசிக்கிறாரு. நான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது இவங்களால தான்டா, இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்க கட்சியில சப்போர்ட் பண்றது. நீ சட்டசபைக்குள்ள உட்கார்ந்து லோக்கல்ல நீ அமைச்சர் ஆனுன்றதுக்காக என்னைய டெல்லியில இருந்து இறக்கி விடுற பத்தியா? அதுதான் அவரோட கவலையா இருக்கு. அவர் கவலை அதான் சார். இப்ப கிறிஸ்டோடங்கர் பேசினார் இல்லையா, உண்மையிலே அவர் வந்து மேலிடத்தோட பர்மிஷன் இல்லாம பேசியிருப்பாரா? ஏன்னா கனிமொழி அக்கா கூட ஆல்ரெடி வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதை கேட்டால் மரியாதை நிமித்தம் அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது, மரியாதை நிமித்தம்லாம் கிடையாது. முழுக்க வந்து பங்கு தான். எவ்வளவு தருவேன், இந்த மைனாப்பட்டில் வர்ற மாதிரி எவ்வளவு தருவேன் அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த இவர் வேணுகோபால் ஐயா போயிட்டு ஸ்டாலின் ஐயா பார்த்துட்டு வந்தார்ல. வந்ததுக்கப்புறம் ஒருவேளை இப்போ கிறிஸ்டோடங்கர் சொன்ன மாதிரி இவர் வேணுகோபால் வந்து என்கிட்ட சொன்னார். இப்போ எல்லாமே காங்கிரஸ்குள்ள பூராவே கான்ஸ்பிரசியாவே ஓடிட்டு இருக்கு. அவர் சொன்னார், என்கிட்ட இவர் சொன்னார். எப்படி? கிறிஸ்டோடங்கருக்கு வேணுகோபால் சொன்னாராம், ஐயா செல்வ பிறந்தகைக்கு கிறிஸ்டோடங்கர் சொன்னாராம். யாருமே நேரடியாக எதையுமே சொல்றது இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு? பங்கு தரேன்ட்டாங்கப்பா, உள்ளாட்சியில் பங்கு தரேன்ட்டாங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா. இதை நான் சொல்லலப்பா, கிறிஸ்டோடங்கர் சொன்னது, அவர் சொன்னது அது. அப்படி சொல்லியிருந்தா அவங்களே இந்நேரம் ஸ்டாலின் ஐயா சொல்லியிருப்பாரு, ஏன் வேணுகோபால் ஐயா சொல்லியிருப்பாரு, இல்லை ராகுல் ஐயா சொல்லியிருப்பாரு, யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கல்ல. யாரு இதுக்கு யாரு பொறுப்பு? முதல்ல அப்படியே சொல்லியிருந்தாலும் அதை யார் மூலியமா? நீங்க உங்க கடமை என்ன? இங்க பேசிட்டு ஐயா நாங்க இதை பேசுனோம், இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்டாங்க, அடுத்து என்ன பண்ணலாம்? உங்களால தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியுமா? கிறிஸ்டோடங்கர்னால கேட்குறேன், எங்கே வந்துக்கிட்டு எங்கே உட்காந்துக்கிட்டு என்ன அரசியல் இப்படின்றதுக்குள்ள முடிச்சு விட்டுருவாங்க. எந்திரிச்சு வெளில போன்றோம் சார், நடக்கும். உண்மையில அவர் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், இதை வேடிக்கை பார்த்துருக்கிறது ஒரே ஒரு விஷயம், ராகுல் நம்மளை நம்பி இருக்கார். ஒருவேளை நாம இங்க கையை விட்டோம்னா இந்திய அளவுல அது காங்கிரஸை பாதிக்கும். உண்மை அதுதான்.
ஆனா இவருக்கு இருக்கிற அந்த அக்கறை இப்ப ராகுல் ஐயாவுக்கு இருக்கணுமா வேண்டாமா? யோசிங்க. ராகுல் ஐயாவுக்கு இருக்கணுமா வேண்டாமா? இதுக்கு முன்னாடி பல முடிவுகள் காங்கிரஸ்ல எடுத்திருந்தாங்க, பல முடிவுகள் எடுத்திருந்தாங்க. பேசக்கூடாது கூட்டணியை பத்தி தேவையில்லாம. இது எப்ப ஏன் இதை கிறிஸ்துவரங்கர் பேசினாருன்றதையும் சொல்றேன். மாணிக்கம் தாகூர் ஐயாவை வாயடைச்சிட்டாங்க. என்னன்னு சம்பந்தம் இல்லாதவங்க தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாது. யார் யார் என்னென்ன பொறுப்புல இருக்கிறாங்களோ அந்த பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பேசணும். சரிதானே? இப்ப மாணிக்கம் தாகூர் ஐயா பொறுப்புல இல்லை, ஆனா கிறிஸ்துவரங்கர் ஐயா இருக்கிறார். ஆனா கிறிஸ்துவரங்கர் ஐயா ஏன் பேசணும்? அது மாணிக்கம் தாகூர் ஐயா இருக்காருல்ல, அவர் மேல இருக்கிற நன்றி விசுவாசம். அந்த நன்றி விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சு? கோவால இருக்கிறப்போ வந்துச்சு. ஐயாவை கோவா காமிச்சாங்களா, ஐயாவை ஏன் கோவா காமிச்சாங்கன்றது அடுத்த பிரச்சனை. அது இங்க தெலுங்கானாலேருந்து தொட்டி விட்டாங்க. ஏன்னா தெலுங்கானால அவர் செஞ்ச வேலை அப்படி. அதனால கோவா காமிச்சா கோவாவில் போயிட்டு அங்கே அவருக்கான ஒரு இதை ஏற்படுத்திக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் அது அங்கேருந்து இங்கே வந்தது. அந்த நன்றி கடனை தீர்க்கிறதுக்காக கிறிஸ்துவரங்கர் ஐயா ஐயா மாணிக்கம் தாகூர் மனசாட்சியா நின்று பேசியிருக்க. உண்மையில இப்ப இந்த குழப்பம் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. முடியல ராஜா, நாங்க தான் மூடி வச்சிருக்கோம், இப்ப ஓபன் பண்றோம் பாருன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது. கிறிஸ்துவரங்கர் நேர்ல போய் இப்ப கிறிஸ்துவரங்கர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கேட்பாங்கல்ல, நியாயமா கேட்கணும், கேட்கிறாங்களா இல்லையான்றது தெரியல. ஏன்னா தாவேகா டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் த காங்கிரஸ். கண்டிப்பா எப்ப போனாலும் ஓப்பன் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நாம ஒன்றும் பண்ண போறது இல்லை, நம்ம கூட எவன் வந்தாலும் சேர்த்துக்குவோம், கூட ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சுக்கோ, அப்ப நமக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. தேசிய கட்சி வேற. இவங்க கணக்கு என்ன அப்படின்னா, விஜய் கூட போனோம்னா நாம எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் கேரளா இருக்கு, அந்த பக்கம் இந்த சவுத் இந்தியாவில் ஓரளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அதை வச்சு நாம கொஞ்சம் டெவலப் ஆயிடலாம். இது அவங்களோடது. ஏன்னா இப்ப கேரளால அவங்களுக்கு தேவைப்படுது யாராச்சும் ஒருத்தர் கூட்டணி வேணும். கண்டிப்பா தெலுங்கானால இன்னொருத்தர் தேவைப்படுது, யாராச்சும் ஒருத்தர் கூட்டணி வேணும். ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் 7.5 கூட்டி விட்டு யாருக்கிட்டையுமே அவங்களால அதை பழைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கு முழுக்க காரணம் ஸ்டேட்ல இருக்கிற அவ்வளவு கான்ஸ்பிரசிஸ், அவங்களோட பேராசை. நாம உள்ள போகணும், நாம கட்சி டெவலப் ஆகணும், கட்சி நல்லா இருக்கு, நாம மதிப்பு மரியாதையுமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான வேலையைத்தான் இப்ப பார்த்துட்டு. ஆனா இது மேலே இருக்கிறவங்க ஏன் இதை வேடிக்கை பார்த்துருக்காங்க? மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கட்டும், ராகுல் ஐயாவா இருக்கட்டும், சோனியா அம்மாவா இருக்கட்டும், பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், மேலே இருக்கிறவங்க இதையே ரசித்து வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த ஒரு கேள்வி விருப்பமா சார்? திமுக கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை, தாராளம். ஆனா இப்ப திமுகவுமே அந்த முடிவுக்கு வரணும், சீக்கிரம் வரணும். உண்மையில ஒரு பர்சனல் ஒப்பீனியன், கழட்டி விட்டுருங்க சார், லக்கேஜ் போகட்டும். ஏன்னா கையில வச்சிருக்கத்தான் திமுரு எல்லாம் கழட்டி விட்டு போனாதான் எங்க போயிட்டு எப்படி அடி வாங்கும், அது எப்படி வலிக்கும் அப்படின்றது தெரியும். இல்லைன்னா தெரியாது. ஏன்னா அவங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்க, சொல்ல முடியாது. திமுக காங்கிரஸுக்கு உதவி பண்ணுது அப்படின்றது திமுகவோட நினைப்பு. தமிழ்நாட்டில் உண்மையும் கூட அதுதான். ஆனா காங்கிரஸ்க்கு என்ன நினைப்பு, நாம இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கு, நாம இல்லைன்னா திமுக டெபாசிட் கூட வாங்காது. அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. புரிய வைக்கிறதுக்கு சில இந்த மஞ்ச காமாலைக்கு வைத்தியத்தை எங்க ஊர்ல எல்லாம் முன்னாடி பண்ணுவாங்க, காலில் சூடு வைக்கிறது, வலிக்கும். ஆனா மஞ்ச காமாலை குணமாயிடும். அது எப்படி குணமாகணும்னு தெரியாது. இப்போ அதே மாதிரிதான் காங்கிரஸ் தூக்கி கொண்டு போய் காலை நீங்க போய் சூடெல்லாம் இழுக்க வேண்டாம், அவங்க தயாரா இருக்கிறாங்க, எனக்கு வையின்றாங்க. தாவேக்கான்ற பழுக்க காய்ச்சல கம்பி காத்துக்கிற சூடு வைக்க, அந்த கம்பியில போயிட்டு அவங்க போய் நான் கையை வைப்பேன், காலை வைப்பேன், உருவேன், பரல்வேன்றாங்க. சொல்லுங்க. இதுக்கப்புறமும் நீங்க அதை லேசு பாசா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அது ஆக்சுவலி அது ரொம்ப டேமேஜ். ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. மேலே தான் ஒரு மாதிரியா பார்க்கறதுக்கு பொறுமையா இருக்கு, கீழே இருக்கிறவங்க எல்லாம் கொதிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒரு 20 சீட்டு கொடுத்தாலும் அந்த 20 சீட்டையுமே நான் ஏன் வேலை பார்க்கன்ற ஒரு மனநிலைமை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சு. கட்சி தலைமைக்காக வேண்டா வெறுப்பா வேலை பார்ப்பாங்களே தவிர விருப்பப்பட்டு வேலை பார்க்கறதுல ரொம்ப கஷ்டம். இதுல வேலை சொல்லியிருக்காங்க 66,000 பூத் ஏஜென்ட் எங்க கிட்ட இருக்காங்க.
20,000த்துக்கும் மேற்பட்ட வில்லேஜ் இது எங்ககிட்ட இருக்கு. 66,000 பூத் ஏஜென்ட் இருக்காங்களாப்பா. நீங்க 20 இடம் கொடுத்தாலும் எதுக்கு தேவையில்லாம அந்த இடத்த திமுக பூத் ஏஜென்ட்டை வச்சுக்கிட்டு? இல்லை எப்போ கணக்கெடுத்தாங்க இது வரைக்கும்? நீங்கள் பூத் ஏஜென்ட் மீட்டிங் போட்டிருக்கீங்களா? இல்லை செயற்கூட்டம் வேற ஏதாச்சும் காங்கிரஸ் கட்சியோட இது வரைக்கும் ஒரு கூட்டம் ஒரு 5,000 10,000 மேலே ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா? பொதுக்குழு கூட்டம் ஐயா ராகுல் காந்தியை கூப்பிட்டு வந்து பேச வச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட பூத் ஏஜென்ட் 66,000 பேர் இருக்காங்களே, 20% வாக்கு 1.5 கோடி பேர் கிட்டத்தட்ட சொல்றீங்க. அதாவது இப்போ 5.67 கோடி, இதில் 20 1 கோடி பேர் சொல்றீங்க. எங்கே ஒரு 50,000 பேர்? இது வரைக்கும் திமுக எவ்வளவு கூட்டம் போட்டிருக்கோம்? அதிமுக நீங்க எவ்வளவு பொதுக்கூட்டம் நடத்திருக்கீங்க? எவ்வளவு திருமண கூட்டம் நடத்திருக்கீங்க? எவ்வளவு உங்க கட்சி கூட்டங்கள் நடத்திருக்கீங்க? பொதுவாக வேண்ட கட்சி கூட்டங்கள். இதுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. மேபி ஒன்று நடக்கலாம். முத்தி போனதுக்கப்புறம் முடியவே முடியாது அப்படின்னதுக்கப்புறம் ஐயா ராகுல் காந்தி உடனடியாக ஓடி வந்து ஐயா ஸ்டாலின் கூட பேசிட்டு வெளியில வந்து we are very intact, we are fit as glove, our alliance is always there is no confusion அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஐயா ராகுல் காந்தி சொன்னாலும் சொல்லலாம். பட் சொல்லுவாரா தெரியல. காங்கிரஸுக்கே வெளிச்சம். காங்கிரஸ் ஒளியறதுக்கும் காங்கிரஸ் இருக்கிறதுக்கும் காரணம் காங்கிரஸே, வேற யாரும் கிடையாது. நன்றி.